நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைவர் விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், எளிமையின் தலைவன், மதிய உணவளித்த மகான், கைப்படியா கைகளின் சொந்தக்காரர் நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி இங்கு பேச வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருதுநகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் ஆவர். இவரது தாயார் இவரை மிகுந்த நேசத்துடன் ராசா என்று அழைப்பார். அதுவே பின்னர் காமராஜர் என்று மாறியது. இவர் தனது சிறு வயதிலே தன் தந்தையை இழந்ததால் தன் படிப்பை கைவிட்டு தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். இவர் சிறு வயதிலே செய்தித்தாள் வாசிப்பதில் ஆர்வமுடையவராக இருந்தார். இவர் சுதந்திர தலைவர்களின் போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டதால் இவர் தனது 16வது வயதில் தன்னை காங்கிரஸில் இணைத்தார். உப்பு சத்தியாகிரகம், வைக்கம் போன்ற பல போராட்டங்களில் பங்கேற்ற இவர் 9 ஆண்டுகளாக சிறையில் இருந்தார். 1953 இவர் முதல் முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் வரிகளுக்கேற்ப இவருடைய முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலை கட்டப்படுவது சிறந்தது என்று சொல்லி 17,000 புது பாடசாலைகளை திறந்தார். கல்வி மட்டுமல்லாமல் தொழில்துறை, வேளாண் துறை, நீர்ப்பாசன திட்டம் என அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தினார். தொடர்ச்சியாக 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றாலும்